மார்கழி மாதம் 15ஆம் நாள். திருப்பாவை. ஆண்டாள் பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அடையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன், வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்வீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலியாக இருக்கிறீர்கள், இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவாலய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறங்கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார். இந்த பாடலோட விளக்கம்: ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமையாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச்சு கற்றுத்தரவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் ஆண்டாள். படிக்க படிக்க இனிக்கும் சர்க்கரை கட்டியாய் இனிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலமும் முடிந்து விடுகிறது. மீண்டும் நாளைய பாசரத்தில் சந்திப்போமா? அன்புடன் உங்கள் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.